தமிழக சட்டசபை தேர்தல் நேரத்தின் போது திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டசபை தேர்தலின் போது தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருந்தபோது கடந்த மே மாதம் 13ஆம் தேதி திருப்பூரில் 3 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டுவரப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்தனர். அது பாரத ஸ்டேட் வங்கிக்கு சொந்தமானது என்றும் ஆந்திராவில் உள்ள கரன்சி மையத்துக்கு கோவையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டதாகவும் ரிசர்வ் வங்கி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் பார்லிமென்ட் உறுப்பினர் TKS இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை திங்களன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டார்.